வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கு வெஜிடபிள் சமோசா எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாங்கோ இந்த வெஜிடபிள் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்களென்றால் ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமோசா செய்கிறதுக்குரிய ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதில் கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் விட்டு கொஞ்ச நேரம் சூடு ஏற்றுங்கோ. நாங்கள் தாளிக்கிறதுக்கு ஏற்ற அளவு சூடு வந்தால் போதும். அதுக்கு முதல் நான் இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து அவிச்சு இப்படி உதிர்த்தி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் நல்ல கொஞ்சம் துண்டுகள் இருக்கிற மாதிரியும் தான் எடுத்திருக்கிறேன். ஃபுல்லாக அப்படியே நான் நசித்து எடுக்கல, துண்டுகள் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கிறேன். அதோட இதில் கொஞ்சம் பச்சை பட்டாணி கடலையும், அதாவது ஃப்ரோசன் தான் எடுத்து வச்சிருக்கிறேன், அதோட சேர்க்கிறதுக்காக. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இதில் போடுவோம். இப்போ கடுகு, ஜெலோ மஸ்டர்டும் போடலாம். நீங்கள் கருப்பு கடுகுன்னு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் ஜெலோ மஸ்டர்ட் தான் போடுறேன். பெருஞ்சீரகம், இதில் நான் எப்பவுமே சமோசா செய்கிறதுக்கு நச்சீரகமும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். நான் பெருஞ்சீரகத்தின் அளவுலேயே நச்சீரகத்தையும் ஒரே அளவாக இன்னும் கொஞ்சம் போட்டு விடுறேன். நான் அது சாப்பிடைக்கு கடிப்படைக்கில் ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். எல்லாமே நீங்கள் நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் அளவாக எடுத்தினான். அதுக்கு நான் இதில் கையால் தான் போட்டேன்னா அரை டீஸ்பூன் எல்லாத்துலேயும் போட்டால் சரி. கடுகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம் இவ்வளத்தையும் அரை டீஸ்பூன் அளவுலேயே போட்டுக்கொள்ளலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுறேன். அதோட இஞ்சி பேஸ்ட், இஞ்சி சின்னனா ஸ்க்ரேப் பண்ணி போடுங்கோ, இல்லையண்டா குருணெல்லாம் வெட்டிட்டும் போடலாம். அல்லது பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இவ்வளோத்தையும் ஒருக்கா இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி வரும் வரையும் ஒருக்கா வதக்கி கொள்ளுவோம். இந்த சமோசா ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு விதமான உள்ளுக்கு வைக்கிற அந்த ஃபில்லிங் டிஃப்ரெண்டான வேயில் செய்கிறவ. நான் செய்கிற முறை இதுதான். சில பேர் கேரட் கூட இதுக்கு போட்டுக்கொள்ளுவார்கள். நான் இதுக்கு கேரட் போடுறே இல்லை. பாருங்கோ, இப்படி கண்ணாடி பதமாக இந்த வெங்காயம் எல்லாம் வந்தா உடனே தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும். கூட போட்டுக்கொள்ளுங்க. மற்றது கறி மிளகாத்தூள், அதாவது எல்லாம் கரம் மசாலா எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் நாங்கள் இலங்கையில் செய்கிற கறி மிளகாத்தூள். நீங்கள் தனித்தனியாக மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் தனியாக போடுறோண்டாலும் போட்டுக்கொள்ளலாம். நான் கறித்தூள் போட்டுட்டு அதோட தனி மிளகாத்தூளும் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுறேன். நான் உங்களோட வீட்டவர்களுக்கு தேவையான அளவில் அந்த காரத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் முதலே இதில் போட்டு இதில் அடுப்பை அளவான ஹீட்டில் வச்சு இதை நான் தாளித்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த மிளகாயின் பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக. இப்போ இதில் இந்த பச்சை பட்டாணி, க்ரீன் பீஸ்ன்னு சொல்லுவோம், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இது ஃப்ரோசனில் இருக்கிறத சேர்க்கிறபடியாக முதல்ல அதை சேர்த்துக்கொள்ளுறேன். கொஞ்சம் அந்த ஃப்ரீஸ் பண்ணி இதன்றது எடுபடுறதுக்காக நான் முதல் இதை போட்டுக்கொள்கிறேன்.
இப்போ கொஞ்சமாக முதல்ல உப்பை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நசித்து வச்சிருந்த இந்த பொட்டேட்டோவையும் நான் அதோட சேர்த்து கொள்கிறேன். உருளைக்கிழங்கு அப்படியே எல்லாமே நான் இதில் போட்டுட்டு இப்போ அந்த கறியோட இந்த கிழங்கு முழுக்க சேர்ற மாதிரி பார்த்து கொள்ளுவோம். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு கூட தேவை. நான் இன்னும் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். இந்த கறி வந்து கொஞ்சம் நல்ல திக்காக நல்ல கட்டியான பதமாக இருக்கிறது கூட நல்லா. அதுதான் நான் தண்ணி ஒன்றும் சேர்க்காமலே இந்த எண்ணெயிலையும் இந்த கடலையிலேருந்து வந்த அந்த தண்ணியோடையும் சேர்த்து மட்டும்தான் இதை அப்படியே பிரட்டி எடுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுறேன். பாருங்க, கறி நல்ல கட்டியாகவே இருக்குது. லோ ஹீட்டில் வச்சு இதை பிரட்டி கொள்ளுங்கோ. நல்லா அந்த உப்பு தூள் எல்லாம் இந்த கறியில் ஊறுற வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சு கிளறி கொள்ளுங்க. நான் இப்போ அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இறக்கிறதுக்கு முதல் ஒருக்கா உப்பு உரைப்பு ரெண்டையுமே ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இதில் 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். வெஜிடபிள் ஆயில், நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ ஈவன் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் விட்டுக்கொள்கிறேன். முதல் தண்ணி விட்டு குழைக்க முதல் இந்த எண்ணெயை வந்து எல்லா மாவுலையும் படுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் விரல்களால். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்திக்கு குழைக்கிற பதத்துக்கு வர மாதிரி குழைச்சி கொள்ளுவோம். இப்போ இந்த கப்பில் கொஞ்சமாக ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இந்த சப்பாத்தி மாதிரி இதை தட்டி எடுக்கிறதுக்காக இதில் அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி விட்டு க்ளூ மாதிரி வர்றதுக்காக அதை ஒட்டுறதுக்காக நான் இதை தயாரித்து வச்சுருக்கிறேன். 2 கப் மா எடுத்து நான் சொன்னேன். இதில் பாருங்கோ 6 உருண்டை எடுத்திருக்கிறேன். இந்த ஒவ்வொரு உருண்டையிலையும் 2 சமோசா செய்ய போகிறேன். இது நான் கொஞ்சம் பெருசான அளவு தான் இதில் நான் செய்ய போகிறேன். வாங்கோ எப்படி நான் இந்த சமோசாவை செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த தட்டி இருக்கிற சப்பாத்தி அளவில் நாங்கள் சாதாரணமாக செய்கிற சப்பாத்தி அளவுக்கு கொஞ்சம் இதை தட்டி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ கத்தியால் ஹாஃபாக சரி பாதியாக நான் வெட்டி கொள்ளுறேன். சரியோ? இப்போ இந்த முதல் பாதியாக வெட்டின இந்த வட்டத்தை இப்படி 3 பகுதியாக வெட்டுற மாதிரி இப்படி 3 பகுதியாக பிரிக்கிற அளவுக்கு இதை இப்படி மடித்து வைத்துக்கொள்ளுங்கோ. இப்போ கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்த மாவை பூசிக்கொள்ளுங்கோ. அதோட மற்ற சைட்டையும் இப்படியே ஒட்டிக்கொள்ளுங்கோ.
இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கல இது ஒரு பாக்கெட் மாதிரி இது ஓப்பன் பண்ணும். இதுக்குள்ளே இப்போ நாங்கள் அந்த செய்த கறியை வச்சுக்கொள்ளுவோம். நல்ல வடிவாக அந்த கோனர் இதுக்கையும் கறி போகிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இது தண்ணியாக இல்லாதபடியாக நல்ல வடிவாக நாங்கள் எங்களோட அளவுக்கு வச்சு அந்த ஷேப்புக்கு இதை அமர்த்தி எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் பொரிக்கையும் வெடித்து வராது. பாருங்க, இதை பாருங்க, நான் இப்படித்தான் செய்கிறேன். நான் செய்து வச்சிருந்த அந்த 6 உருண்டைகளையும் சேர்த்து இதுலையும் மற்ற இன்னொரு டிஷ்ஷிலையுமா 12 சமோசா வந்திருக்குது. ஆனால் கறி கொஞ்சம் மிச்சம் வந்திருக்குது. நான் இதை வச்சுட்டு பிறகும் எடுத்து நான் இதை சமோசாவாக செய்து கொள்ளுவேன். கறியை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். பாருங்க, இதை போட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையத்தான் நான் இதை திருப்பி விட போகிறேன். என்னென்னா அந்த எல்லா அவுட் சைட்லேயும் வந்து கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வந்திருக்கும். அப்போ திருப்பினா தான் அது உடையாமல் இருக்கும். பாருங்க, இப்போ நான் இதை எடுத்து மற்ற பக்கம் திருப்பி விடுறேன். பாருங்க, முறுமுருண்ட சமோசா ரெடி ஆகிட்டுது. பாருங்க, இதுதான் இன்றைக்கு நான் செய்த சமோசா. முறுமுரண்டு நல்ல குண்டு குண்டாக வடிவாக வந்திருக்குது. நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.